ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கான ஃபுல் கண்டென்ட்டுமே சௌந்தர்யா அழுவுறது மட்டும்தான். அழுவுறத வச்சே ஒரு எபிசோட எப்படிடா ஓட்ட முடியும் உங்களால அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஏன்னா கிளியரா புரிஞ்சு போச்சு. செகண்ட் ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அழுவுறாங்களா அந்த மேட்டர் தான். அதாவது அந்த செலக்ட் பண்ணுவாங்கல்ல 2 பேர் டிசர்விங் இல்ல டாப் 8ல அப்படி நம்ம சூஸ் பண்ண சொன்னாங்க. சோ அதுல இருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யா இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவும் போட்டுருந்தாங்க. இப்போ தேர்ட் ப்ரோமோவும் அதுதான் போடுறானுங்கன்னா அப்போ கிளியரா புரிஞ்சு போச்சு. இதை தவிர வேற ஒரு கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி லைவ்ல பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. எதுக்குடா இந்த ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான மேட்டர் பிக் பாஸ் இது வரைக்கும் யாராவது ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்த மாதிரி சௌந்தர்யாவை சொல்றேன். சௌந்தர்யா என்ன பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன உள்ள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு சமாதானப்படுத்தத்தோடு நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு என்ன கடைசியில் ஐ லவ் யூன்னு வேற சொல்றேன் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியில் அதை சௌந்தர்யா ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா பிக் பாஸ்க்கே எங்க செல்லத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பொசுக்குன்னு ஐ லவ் யூ சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலங்க. அவர் என்னன்னா பயங்கரம் மோட்டிவேட் பண்ணணும் அழுதுகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் சொன்னாரு. ஆனா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில வேற விதமா பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. பிக் பாஸே எங்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மேட்ரு ஒன்று சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அழுவுறத பார்த்து நிறைய பேர் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா ரொம்பவே அழுகுறாங்க ஃபீல் பண்றாங்க மொத்த பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாமே தப்பு தான். சாச்சனா பண்ணதும் தப்பு தான், வர்ஷினி பண்ணதும் தப்பு தான். ஸோ இவங்க வந்து அட்டாக் பண்றது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மேட்ரு உண்மையா பொய்யான்னு பார்க்கும்போது உண்மை தானே, உண்மை இருக்குதானே இருக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொன்னது மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா சௌந்தர்யாக்கும் ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. மற்றபடி அவங்க செட் பண்ணிட்டு போனது இது எல்லாமே உண்மை தான். ஸோ அதை சொல்றதுக்குள்ள எவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அதுக்கான பலன் கிடைச்சிருக்குல்ல. இப்போ சௌந்தர்யா செட் பண்ணதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு அப்படின்ற காரணம் என்னது அவங்களுக்கான அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருந்தாங்க அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதுக்கு இப்போ அதில் சில நெகட்டிவ்ஸ் இருந்து அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும். ஆமா என்ன இப்போ அவங்க வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டோம் அப்படின்றத ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ என்ன இப்போ அதுக்கு எனக்கு இருக்க ஃபேன்ஸ் என்ன ஃபேன்ஸ் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அது வந்து வீக்கெண்டில் தெரியும் இல்லைனா வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கே தெரியும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தட்டி விட்டு போயிடணும். அதை விட்டு மூலையில் உட்காந்து அழுவுறது எனக்கு என்னமோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது டெம்ப்ளேட்டாக மாறும் அப்படின்றதுக்கோசம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு எமோஷனலாக கொண்டு போவானா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் கழுவி ஊற்றுனாங்க. இப்போ இது தர்ஷா சொல்கிறாங்க பாருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸுக்காக இந்த மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தர் கூட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினை சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக இல்லை ஜாக்லினுக்குலாம் பழகி போச்சு. ஜாக்லின் தர்மடி வாங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிங்கடா அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஜாக்லினா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தை இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இது இவ்வளோ 93 நாள் எல்லாம் அடி வாங்கிட்டு இப்படி தானே போயிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு மட்டும் எதுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் ஒன்று வேணும்னு அழுகுறாங்க. ரெண்டாவது விஷயம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அடி வாங்கினது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரசன்ஸ் அதாவது ஒரு விஷயத்தில் டாஸ்க்லேயே எதுலேயே இன்வால்வ் ஆகி இப்போ அவங்க மேலே ஒரு குறை வந்து அவங்க மேலே ஒரு பிளேம் வந்து அவங்க அடி வாங்குறது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ அப்படி அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு 93 நாள் டாப் 8ல் வந்ததுக்கு அப்புறமே ஒரு சின்ன விஷயத்தை இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது அஃபெக்டாக இந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடி வாங்குறது கம்மி புதுசாக அடி வாங்கும் போது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்ரு இதை வந்து பயங்கரமான ப்ரொபகண்டாக ஆல்ரெடி சொல்லி இந்த பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து அடிக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஓட் போடுங்க மக்களே இதை தான் சான்ஸ் இந்த மாதிரி பாருங்க நம்ம தலைவியை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. உண்மையிலே சௌந்தர்யா அடிக்கிறாங்க தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி சொல்ல சில பேர் பண்றது தப்பு இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு விஷயத்தை நம்மளும் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றது உண்மையா போயான்னு பார்க்கும்போது சில இடத்துல உண்மை தானே அது. அந்த பிஆர் டீம் நான் சொல்ல வரலங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு விஷயம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களே அதுக்கான விஷயம் வந்து வெளியில நடந்துதான் இருக்கு. அது வெளியில வந்தவங்க பார்த்து தான் இருக்காங்க. ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது உள்ள போய் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. சொன்ன விதமான தப்பா இருக்கலாம். சௌந்தர்யா சுனிதா சொன்னதாகட்டும் அதே மாதிரி சாச்சனா சொன்னது வர்ஷினி சொன்ன அவங்களோட ஆட்டிடியூட் தப்பா இருக்கலாம். சொன்ன மேட்டர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர் இந்த ரவீந்தர் வீட்டுக்குள்ள இருக்காரு பாத்தீங்களா காலையில இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதோ போட்டுட்டு இருக்காரு. நேத்து நைட்ல இருந்தே போட்டுட்டு இருக்காரு. போட்டு அதனால ஏதாவது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் நடக்கல. சுனிதா வந்து அவங்களா தான் ஓனா சொன்னாங்களே தவிர இவர் சொல்லி இந்த மாதிரிலாம் அதாவது அட்டாக் பண்ணணும்னு சொன்னாரு. இது வந்து பாத்தீங்கன்னா சுனிதாவோட இன்டென்ஷன் தான் தவிர இது வந்து ஃபேட்மேன் வந்து அவர் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அதனால சௌந்தர்யா அழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனிதா அவங்களோட கருத்தை எடுத்துட்டு போய் வச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சொல்லணும். ஸோ அதில் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றது சுனிதாவோட கருத்து தான் தவிர ஃபேட்மேனோட கருத்து இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேட்மேன் போட்ட பிளான் இப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் எதுவும் ஆகல. ரயன்ட்ட பேசினார்ல அது வந்து சொதப்பிக்கிச்சுங்க. ஆக்சுவலாக ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பிளான் பண்ணுறது தெரியுமா முத்துக்குட்டி தீபக்குட்டி உட்காந்து பேசிட்டு இருக்காரு பாருங்க. 2 பேரும் சொல்கிறேன் ரயன்ட்ட பேசினா வேலைக்கு ஆகல. இப்போ நாங்கள் வந்து உங்களை அடிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் வந்து எழுந்திரிச்சு போயிட்டாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க எல்லாம் முத்து தான் இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அங்கே தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன் தீபக்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் ஏன் நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு என்ன புரியலாம்
மனுஷன் ஏதோ கேம் விளாடணும்னு நினைக்கிறாரு, அது தப்பே கிடையாது வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எல்லாரையும் ஒருத்தனை விடக்கூடாதுடா, மொத்த பேருக்கிட்டே நான் ப்ரொபோசல்ஸ் வைப்பேன், எவன் அக்செப்ட் பண்ணானா அவன் என் கூட்டாளி அப்படின்ற மாதிரி மோடில் தான் அவர் இருக்காரு. அதாவது நான் இருக்கிறது ஒரு நாளோ 2 நாளோ, வந்ததுக்கு ஏதாவது தரமாக கேம் ஆட்டு போகணும், எவனவனா அடிக்கலாம், இவன் அடிக்கலாம் அவன் அடிக்கல, எவனவனா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா இப்போ சௌந்தர்யா கூட கூட்டு சேர்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு லைவை பார்க்கும்போது. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுது, மனுஷன் வந்து பயங்கரமாக மூளை யூஸ் பண்ணுறாருன்னு தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு தாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்கே ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, இவர் வந்து பேசினாலே மண்டையை கழுவுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் மண்டே அவ்வளோ நேரம் கழுவிட்டு இருக்காரு இப்போ லைவ்ல பார்க்கும்போது. இந்த மாதிரி ஜாக்லின் ஒன்று வந்து இவ்வளோ டஃபாக கஷ்டப்பட்டு ஆறல, நீ எதுக்கு மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேற? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இந்த 8க்குள்ளே அடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மோட்டிவ் இருக்கு. ஓகேங்களா, ரயன்ட்ட ட்ரை பண்ணாரு, ரயன் கொஞ்சம் வேலைக்கு ஆகல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முத்துக்கிட்டையும் தீபக்கிட்டையும் ட்ரை பண்ணாரு, 2 பேரும் வேலைக்கு ஆகல. முத்து கிளியராக கண்டுபிடிச்சிட்டான். அண்ணனும் ஏதோ 2 நாள் நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அது இன்னும் சரிப்பட்டு வரல, பாவம் பரவாயில்ல முயற்சி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல. எனக்கு என்னன்னா இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவருக்கும் தெரியுது இவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான், என்னோட கேம் என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக கேம் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், அவங்க என்ன கேம் ஆடுறான்னு நம்மளுக்கு புரிஞ்சிடணும், அது வெளியிலேயே காமிச்சிக்க கூடாது. சரி ஆடுற வரைக்கும் ஆட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக அடிக்க தெரியுமா, அங்கே போயிட்டு சொல்லணும் உன்னோட கேம் இதுதான் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அந்த மூலம் தான் முத்துக்குமரன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தீபக்கும் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, சரி வரல அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவரோட அடுத்த ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா இது விஷால்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. பாருப்பா விஷால், நீ உனக்கு வந்து செம்ம பிரெயின் இருக்கு. அதாவது அவர் வந்து எப்படி பேசுறாருன்னா புகழ்ந்துறாரு முதல்ல. இப்போ விஷாலை வந்து நம்ம டீம்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் புகழ்ந்துறாரு. விஷால் உனக்கு வந்து பயங்கரமா என்டர்டைனர் நீனு, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பயங்கரமா மூளை இருக்கு, பயங்கரமா யோசிக்கிற, அது ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேற, நீ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் யாரு, உன்னோட காம்படிட்டர் யாரு, அவங்களை செலக்ட் பண்ணி நீ எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் உண்மையிலே வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சுங்க. ஏன்னா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயங்கரமாக கோழி முடி விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா வந்த 2 நாள்லேயே இந்த அளவுக்கு கோழி முட்டி விடுறாருனா, இன்கேஸ் ஒரு 3 வாரம் 4 வாரம் இருந்திருந்தா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருத்தனை மாற்றி அடிச்சு கூட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று அவர் பயங்கரமாக வெளியே தெரிஞ்சிருப்பாருங்க. வாரம் இவர் ஏன் தூக்குனாங்கன்னு இப்போ தான் புரியுது. இந்த பீஸ் இருந்தால் இந்த சீசனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எப்படி சீசன் ஃபயராக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பயங்கரமாக அடிச்சுக்கு செத்துருப்பானுங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு 2 நாள்ல இந்த அளவுக்கு கோழி முட்டி வர்றாருனா, அவர் மட்டும் உள்ள இருந்தா எப்படி பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி இப்போ அவர் வந்து முத்துக்குமரனுக்கும் தீபக் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்காரு. மொத்த பேரும் வந்து அகேன்ஸ்டா இவங்களை அட்டாக் பண்ணுங்க, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இப்போ அவங்க டாப்ல இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பேசியிருக்கு. இது எத்தனை பேர் பிரெயின் வாஷ் ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் பேசிட்டு விடுறாரு, சில பேருக்கு புரியுது ஓகே ஒரு பிரெயின் வாஷ் பண்றாரு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவரோட எண்ணத்தை வந்து விதைச்சிடுறாருல, எனக்கு தெரிஞ்சு அங்கதான் ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவரோட எண்ணம், அவரோட தாட் என்ன, இந்த மாதிரி நீ இதை பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாரு. இப்போ ரயனோட தாட்ல என்ன இருக்கும், இவர் சொன்னது நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலுமே ஒரு பக்கம் யோசிப்பார்ல, ஓகே அவர் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிள் உண்மை தானே, இப்போ நம்ம முத்து அடிச்சா தானே மேலே போக முடியும், ஸோ முத்து அடிக்கலாம், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காண்ட் இருக்கு அவன் மேலே, ஸோ ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் வச்சு அவனை செஞ்சிடலாம், செஞ்சா நம்ம மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துறாருல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவரோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரு கடத்தில் லைவ் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தோணுது, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, அப்படி தெரிஞ்ச கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபீல் வருது. தொடர்ந்து என்னடா அந்த மனுஷன் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பேச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் தூரத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கேம் வந்து அவர் மென்டலாக ஒரு கேம் ஆடணும்னு ட்ரை பண்ணுறாரு, அந்த இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்ஃபர்மேஷன் ஏதாவது லீக் பண்ணி திருப்பி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கொட்ட போறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா தொடர்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கான்சியஸாக சில வார்த்தையை சொல்ல கரெக்டாக இருக்க மாட்டேன் எல்லா சமயம், சில சமயம் லூஸ் டாக் விட்டுறன்னு சொல்லிட்டு வெளில இருக்க ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம்லாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு கொட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ எல்லாமே ஒன்று தான், சௌந்தர்யா அழுகிற கண்டென்ட் மட்டும் தான். இன்னைக்கான எபிசோட்லையும் அதுதான் பெருசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதனால சௌந்தர்யாக்கு சிம்பத்தி ஓட்டு வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும், அவங்க வந்து எப்படி சொல்ற கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பிக் பாஸ் டீம் அது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது கிளியரா புரிஞ்சு போச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஒரு இடத்துல கலாச்சாரம் பார்த்தீங்களா, சௌந்தர்யா கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி கியூட் ரியாக்ஷன் மட்டும் தான், என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் போது பிக் பாஸ் அந்த இதில் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு, ஆமாம் அது உண்மை தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது பாசிட்டிவாக பேசணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. இருந்தாலும் அந்த வார்த்தையை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா குபீர் சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. சௌந்தர்யாவுக்கு உண்மையிலே ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க கியூட் ரியாக்ஷனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பிடிச்சிருக்கு, எல்லாம் உண்மை தாங்க, ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அவங்க பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா நான் பண்ணி வச்சிருக்கேன் அதனால என்ன அப்படின்ற மாதிரி சொல்ற அவங்க இப்போ இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது அதை ஏற்றுக்கணும். ஓகே என்ன அதுக்கு என்னோட ஃபேன்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க, நான் என்னதான் என்ன ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் என்ன பிடிச்சி தானே ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ எனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க அப்படின்னு நம்ம போல்டாக பேசிட்டு போகணும், அதுதான் ஒரு பிளேயர். அதை விட்டுட்டு திருப்பி போய் அழுது அது மூலியமாக ஒரு சிம்பத்தி என்னங்க ஒன்றுமே புரியல. ஆனால் இதுக்கு வந்து வெளியே அவ்வளோ பெரிய டீம் இப்போ பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்ட்ராங் சவுண்ட் வாயில் வர வந்து தொலை மாட்டுது. ஸோ இந்த மாதிரி
திருப்பி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் வந்து பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி சொல்றது பயங்கரமாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.